ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानञ्जनशलाखया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं भङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दिनदारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यमीश्वरम्। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पश्चादेशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा इनके 5.18 मैं श्लोகம் வந்து படிச்சலாம் அப்புறம் நீங்க பேசுங்க। विद्या विनय संपन्ने ब्राह्मणे गविहस्तिनि सुनि चैव स्वपाकेश पंडिता समदर्शिनः। विद्या विनय संपन्ने ब्राह्मणे गविहस्तिनि सुनि चैव स्वपाकेश पंडिता समदर्शिनः। ஸ்லோகம் தான் படிச்சு இல்ல மாதாஜி நீங்க வீட்டில் போட்டுக்கோங்க, இந்த குழந்தைகள் படிக்கலாம்। विद्या विनय संपन्ने ब्राह्मणे गविहस्तिनि सुनि चैव स्वपाकेश पंडिता समदर्शिनः। वेरी नाइस, நல்லா படிச்ச, சூப்பர்। தண்ணி படிக்கிறியா? विद्या विनय संपन्ने ब्राह्मणे गविहस्तिनि सुनि चैव स्वपाकेश पंडिता समदर्शिनः। ஈஸ்வர ஜெயஸ்ரீ மாதாஜி நீங்க பாதி படிங்க, சரோஜா மாதாஜி பாதி படிக்கட்டும், சரிங்களா? ஹரே கிருஷ்ணா. அடக்கமுள்ள பண்டிதர்கள் தங்களது உண்மை ஞானத்தின் வாயிலாக கற்றறிந்த தன் அடக்கமுள்ள பிராமணன், பசு, யானை, நாய், நாயை தின்பவன், கீழ் ஜாதி என அனைவரையும் சமநோக்கில் காண்கின்றனர். பொருளுரை உயிரின வேறுபாடுகளையும் ஜாதி வேறுபாடுகளையும் கிருஷ்ண பக்தன் காண்பதில்லை. சமூக ரீதியில் பிராமணனும் கீழ் ஜாதியினரும் வேறுபட்டவர்கள். உயிரின ரீதியில் நாய், பசு, யானை ஆகிய வேறுபட்டவை. ஆனால் உடலில் இது போன்ற வேற்றுமைகள் கற்றிருந்த ஆன்மீகவாதியின் கண்ணோட்டத்தில் அர்த்தமற்றவை. ஆன்மீகவாதிகளின் அத்தகைய பார்வை பரமனுடன் அவர்களுக்கு உள்ள உறவினால் சாத்தியமாகின்றது. ஏனெனில் பரமபுருஷர் தனது விரிவங்கமான பரமாத்மாவின் உருவில் அனைவரின் இதயத்தில் வீட்டுள்ளார். பரமனை பற்றி இந்த ஞானமே உண்மையான ஞானமாகும். பல்வேறு இனங்களை சார்ந்த அல்லது பல்வேறு ஜாதிகளை சார்ந்த உடல்கள் பொறுத்தவரை கடவுள் எல்லாரிடமும் சமமான அன்புடையராக இருக்கிறார். ஏனெனில் அவர் எல்லா ஜீவங்களையும் தனது நண்பனாக நடத்துகிறார். இருப்பினும் ஜீவனின் எல்லா சூழ்நிலைகளிலும் அவர் பரமாத்மாவே உள்ளார். பிராமணனின் உடலும் கீழ் ஜாதியினது உடலும் ஒன்றல்ல என்ற போதிலும் கடவுள் பிராமணனின் உடலிலும் கீழ் ஜாதியின் உடலிலும் பரமாத்மாவாக வைத்துள்ளார். ஜட இயற்கையின் பல்வேறு குணங்களின் பலதரப்பட்ட பௌதீக படைப்புகளே உடல்கள். ஆனால் உடலினுள் உள்ள ஆத்மாவும் பரமாத்மாவும் ஒரே ஆன்மீக குணத்தை உடையவர்கள். குணத்தில் ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உள்ள ஒற்றுமை அளவில் அவர்களை சமமாக்குவதில்லை. ஏனெனில் தனிப்பட்ட ஆத்மா ஒரு குறிப்பிட்ட உடலில் மட்டுமே உள்ளான். பரமாத்மாவோ அனைவரது உடலிலும் வீற்றுள்ளார். கிருஷ்ண பக்தன் இதனை முழுமையாக அறிந்துள்ளான்.
எனவே அவனே உண்மையான பண்டிதனும் சமநோக்கு உடையவனும் ஆவான். பரமாத்மா ஆத்மா இருவருமே உணர்வு உடையவர்கள், நித்தியமானவர்கள், ஆனந்தமயமானவர்கள். இதுவே இவர்களுடைய உள்ள ஒற்றுமை. ஆனால் வேறுபாடு என்னவெனில், தனிப்பட்ட ஆத்மா தனது உடலை மட்டுமே உணரக்கூடியவன், பரமாத்மாவோ எல்லா உடல்களையும் உணரக்கூடியவர். வேற்றுமை பார்க்காமல் பரமாத்மா எல்லா உடல்களிலும் வீற்றுள்ளார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. பிரபு பிரசன்ட் பண்ணுவாங்க. நாமந்திரம் சொல்லுவேன். நல்ல பிரபு தான் சொல்லுவேன். ஹரே கிருஷ்ணா. இந்த அத்தியாயத்தில் 5வது அத்தியாயத்தில் 18வது ஸ்லோகத்தில் பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றார்னா, அடக்கமுள்ள பண்டிதர்கள் தங்களது உண்மை ஞானத்தின் வாயிலாக கற்றறிந்த தன்னடக்கமுள்ள பிராமணன், பசு, யானை, நாய், நாயை தின்பவன் என அனைவரையும் சமநோக்கில் காண்கிறான் என்கிறார். ஆக மேலே குறிப்பிட்டுள்ளது போல அனைவரையும் அனைத்தையும் சமமாக நோக்கும் பக்குவம் வரவேண்டும் என்றால் அவன் ஒரு ஞானவானாக இருக்க வேண்டும் என்று கூறுகிறார் பகவான் கிருஷ்ணர். அந்த ஞானம் நமக்கு எப்படி கிடைக்கப் பெறுகிறது என்றால், ஐம்புலன்களையும் அடக்கி, அதாவது ஐம்புலன்களையும் குறைவாக பயன்படுத்தி பயனற்ற மற்றும் தேவையற்ற செயல்களில் ஈடுபடாமல், பௌதீக செயல்களில் புலன்களை பயன்படுத்தாமல் நல்ல விஷயங்களுக்கு புலன்களை பயன்படுத்தி மனதை ஒருமுகப்படுத்தி பகவான் கிருஷ்ணரிடம் சரணாகதி அடைந்து பக்தி தொண்டில் ஈடுபடுபவர்களுக்கு ஞானம் வரும் என்கிறார் பகவான் கிருஷ்ணர். ஆனால் அந்த ஞானம் கீழே குறிப்பிட்ட ஸ்லோகத்தின்படி, அதாவது பகூனாம் ஜன்மானாம் அந்தே ஞானவான் மாம் பிரபக்தயதே, அந்த ஞானம் என்பது பற்பல பிறவிகளுக்கு கடந்த பிறகுதான் நமக்கு கிடைக்கும் என்கிறார் பகவான். உண்மையான அறிவுடையவன் எல்லா காரணங்களுக்கும் காரணமாக எல்லாமாக என்னை அறிந்து என்னிடம் சரணாகதி அடைகிறான் என்கிறார் பகவான். அப்படி எல்லாமே பரமபுருஷர் பகவான் தான் என்ற தெளிவு கிடைக்கும் போது அந்த பரமபுருஷர் ஒவ்வொருடைய இதயத்திலும் பரமாத்மாவாக வீற்றிருக்கிறார் என்பதும், அவர் எல்லா ஜீவன்களையும் தனது நண்பனாக நடத்துகிறார் என்பதும், தனிப்பட்ட ஆத்மா ஒரு குறிப்பிட்ட உடலில் மட்டுமே உள்ளான், பரமாத்மாவோ அனைவருடைய உடலிலும் வீற்றுள்ளான் என்ற ஞானம் வரும்போது அந்த பக்தனுக்கு உயர்ந்தவன், தாழ்ந்தவன், நாய், பசு, யானை என்ற பாகுபாடை பார்ப்பதில்லை. அப்படி பார்க்காத ஒரு பக்தன் தான் கிருஷ்ண பக்தன் என கூறப்படுகிறான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நல்லா நல்லா ஆக்சுவலாக ரியலைசேஷன் தானே அது. ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ். ரியலைசேஷன் தானே, சிம்பிளாக தான் எப்படி நைஸ். ஸோ இது வந்து என்னென்னா, வித்யாவினய சம்பன்னே பிராமணே கவிகஸ்தினி சுனிச்சைவ ஸ்வபா கேச பண்டிதா சமதர்ஷினா. இருக்கையிலே மேலான பிறவி வந்து பிராமணர், இருக்கையிலே கீழான பிறவி வந்து நாயை தின்னக்கூடிய மனிதன். ஓகே, 2 பேர் இருக்காங்க. ஓகே, மேலே உள்ளவரையும் கீழே உள்ளவரையும் சமமாக பார்க்கறது தான் பண்டிதன். எவ்வளோ ஒரு அருமையான சொல்லுவோம் பாரு. ராமானுஜர் அந்த மாதிரி பார்த்தார். ராமானுஜர் என்ன சொன்னார்? வாதி வித்தியாசம் பார்க்கவே இல்லை, எல்லாரையும் உள்ளே கொண்டு வந்து பூஜை பண்ண வைக்கலான்னாரு. ஆனால் இப்போ அப்படி இருக்கான்னு தெரியாது. நம்ம இஸ்கானில் அப்படி தான். இப்போ இஸ்கானை பொறுத்தவரை அப்படி தான். அவங்க இதில் எப்படி பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது. ஓகே, நம்ம கமெண்ட் பண்ண விரும்பலை. ஆனால் ராமானுஜர் எப்படி இருந்தார்? ஜாதி பார்க்க மாட்டார். ஓகே, எல்லாருமே ஈக்குவல் தான் பார்த்தார்.
அதுதான் பண்டிதர்னா அப்படி தான் இருக்கணும். யூ வில் நாட் சி டிஃப்ரென்ஷியேட் பேஸ்ட் ஆன் த பாடி. உடல் யானை உடல் பெருசாக இருக்கும், ஒரு பூனையோட உடல் சின்னதாக இருக்கும். அதுக்காக ஆனால் அதுக்குள்ள உள்ள ஆத்மா வந்து சேம் தான். ஓகே, ஒரு வட்டம் அனுமார் வந்து படுத்திருப்பார். பீமர் வந்து அப்போ போர் நடக்கக்கூடிய முன்னால் தருணம். பீமர் வந்து மேலே போய் ஒரு ஃப்ளவரை பறிக்கிறதுக்காக போவார். இவங்க கேட்டாங்கன்னு, யார் திரௌபதி மாதாஜி கேட்டாங்கன்னு சொல்லி போவார். போகும்போது அனுமார் அப்படியே படுத்து அவர் வந்து சும்மா இது பண்ணுறதுக்காக டெஸ்ட் பண்ணுறதுக்காக படுத்திருப்பார். ஓகே, அப்போ பீமர் வந்து கோவமாக வலிவிடு குறைங்க அப்படிம்பார். என்னால் ரொம்ப வயசாகிடுச்சு, எனக்கு முடியாது, என்னுடைய வாழை வேணால் தூக்கி போட்டுட்டு நீ போப்பா அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. அதையா இல்லை தாண்டி போப்பா, முதல்ல தாண்டி போடுவார். தாண்டி போடணும்னு அவர் என்ன சொல்லுவார், பீமர் என்ன சொல்லுவார், தாண்டி போகக்கூடாது. ஏன் தாண்டி போகக்கூடாதுன்னு சொல்லுவார்? வெரி நைஸ், கிளாப் பண்ணலாமா? வெரி நைஸ். பரமாத்மா இருக்கிறாரு, அந்த நாலேஜ் இருக்குது. இஸ் கால் பண்டிதா. பரமாத்மா இருக்கலாம், உங்களுக்கு தாண்டி போக மாட்டேன்னு பீமர் சொல்லுவார். அதுக்கப்புறம் நிறைய பாஸ்ட் டைம் நடக்கும். அதுக்கப்புறம் பீமர் அது ஒரு கையில் தூக்குவார். அப்புறம் அனுமார் காட்சி கட்டுறதெல்லாம் பாஸ்ட் டைம். அது முக்கியமான பாயிண்ட்னா பரமாத்மாவை அவங்க வந்து பண்டிதன் வில் ஆல்வேஸ் சி. ஓகே, அதனால தான் எதையுமே நம்ம பொருளை வைக்கும்போதும் கோயிலில் அந்த மாதிரி பாயெல்லாம் வைக்கும்போது கால்ட்டு அப்படி ஏற்றக்கூடாது. ஓகே, சரிங்க சாம்பல் அப்படி கால்ட்டே ஏற்றிட்டே போவாங்க. பாய் இப்படி பெரிய பந்தி பாயின்னு சொல்லுவேன், சுருட்டி விடலாம்ல. சில பேர் இப்படி குனிஞ்சு உருட்டும், குனிஞ்சா முதுகு வலிக்கும் இல்லையா, கொஞ்சம் கீழே போட்டுட்டு அப்படியே கால்ட்டே ஏற்றுறது கடைசி வரைக்கும். அப்படி பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக அது யார் இருக்கா அந்த பாயில், வேறு வழி இல்லை, அப்படி வேறு காலில் ஆக்ட் பண்ண வேண்டியதுன்னா அது பரவாயில்ல. இப்போ குதிரை ஓட்டிகிட்டு இருக்கும்போது அப்போ அந்த சேரியட்டரை ஏற்றுறாரு, அது வேறு விஷயம். ஆனால் நம்மளால் பண்ண முடியும் அந்த காரியத்தை. அப்படிங்கிறப்ப நம்ம கால்ட்டு பண்ணக்கூடாது. ஓகே, அது வி ஆர் இன்சல்ட்டிங் கிருஷ்ணா. நிறைய விஷயங்கள் கால்ட்டு பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த நாலேஜ் இல்லை. எந்த நாலேஜ் இல்லை, பரமாத்மா இருக்கான்ற நாலேஜ் இல்லை. அதனால் அவங்க இது வேறு மாதிரி, அவங்க பிஹேவியர்லாம் வேறு மாதிரி இருக்கும். செப்பலை கூட அப்படியே ஒரு மாதிரி ஸ்டைலாக அப்படியே தூக்கி போடுவாங்க. செப்பலை கால்ட்டே அப்படி தள்ளுவாங்க. அது ஒரு குரு மகாராஜே சொல்கிறாரு, இப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடாது செப்பலை. யூ ஆர் யூஸிங் தட் செப்பல், பட் ஹவ் யூ ஆர் ஹேண்ட்லிங் தட் செப்பல். அது நம்ம ரசில்லையா சொல்ல, அந்த செப்பலை நீங்கள் இப்படி வேணாங்கிறப்ப தூக்கி இப்படி தள்ளிடுவீங்களா நீங்கள்? இவ்வளோ நாள் அவங்க சர்வ் பண்ணியிருக்கு, வேணாங்கிறப்ப நீங்கள் இது பண்ணுவீங்களான்னு கேட்குறாரு. அதனால் பிரார்த்தனா மகாராஜ் அந்த இதில் டெம்பிளில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்பீக்கர்லாம் யூஸ்வல் இல்லையோ அது நிறைய நாள் ஓடி வேஸ்ட்டாக இருக்கும் இல்லையா. அதெல்லாம் ஹரிகிருஷ்ணா பிரபு, ஹரிகிருஷ்ணா மாதாஜி ஃபஸ்ட்டு வருவாங்க. நீங்கள் இல்லை கோயிலுக்கு போயிருப்பாங்க, நீங்கள் கோயிலுக்கு போயிட்டீங்களா? கோயிலுக்கு போய் சரி சரி. ஸோ அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பழையசெல்லாம் இருக்குல்ல, பழைய இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் தூர போட்டலாமான்னு கேட்டாங்க. இல்லை தாலி சாஞ்சு உட்காந்துக்க பிரபு, முதுகு வலிக்கும் நல்லா ஒன்று ஜக்கு தான், வேறு இல்லை. அப்போ அந்த பழசெல்லாம் தூக்கி போடலாம், ஏன்னா பழசெல்லாம் சும்மா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் தூக்கிலாம் அப்படியே இருக்கட்டும், எல்லாம் இருக்கட்டும். இவ்வளோ நாள் அது சர்வ் பண்ணியிருக்குல்ல, அதனால் வி ஹேவ் டு கீப் தட் ஓல்டு. இது வந்து பண்டிதர் பார்க்குறது. ஓகே, பண்டிதா சமதேசனா எல்லாத்தையும் ஈக்குவலாக பார்ப்பாரு. கிருஷ்ணாவுடைய ஒரு சேவையில் இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, அதனால் யார் ஒருத்தர் கிருஷ்ணாவில் இருக்காரோ அவர் வந்து எல்லாத்தையுமே ஈக்குவலாக பார்க்கக்கூடிய அளவுக்கு பக்கம் அவருக்கு வந்துடுது. நம்ம அந்த தளத்துக்கு போகணும். ஆக்சுவலாக அதுதான் நம்மளுடைய குறிக்கோள். ஸோ அது எப்படி போகலாம்? பக்தி சேவை பண்ண என்ன பண்ணலாம்? இந்த அனர்த்தங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் அப்புறம் போயிடலாம். ஓகே, இல்லைன்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம், போக முடியாது நம்மளால். நமக்கு வந்து நம்ம நாட்டுக்காரங்களாம் ஃப்ரெண்டாக இருக்கும், ஹிந்துவெல்லாம் ஒரே கல்ச்சரு, முஸ்லீம்னா எதிரி, அந்த மாதிரிலாம் நமக்கு தோணும். ஓகே, அது வந்து இடம் பொருள் காலம் தான். ஆக்சுவலாக இப்போ இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆகலை, அப்போ வந்து பிரபாருடைய குரு மகாராஜ் பக்தி சித்தாந்த சரஸ்வதி கிருஷ்ண மகாராஜா சொல்கிறாங்க, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வரார். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் யாருன்னா தெரியல, யாரும் தெரியல, மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரர். நேதாஜினால தான் சுதந்திரமே வந்தது, காந்திஜினால கிடையாது. ஏன்னா அவர் வந்து வன்முறையில் இறங்கணுன்னு தான் அவங்க சுதந்திரம் கொடுத்தாங்க. காந்திஜி 35 வருஷமாக பண்ணப்பையும் ஒன்றும் ஆகலை, ஒரே வருஷம் தான் ஓடிட்டான் இண்டிஸ்காக. ஓகே, அந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வந்து பிரபாருடைய சீனியர் அந்த காலேஜில். ஓகே,
நேதாஜி பார்க்குறது பயங்கர அட்ராக்டிவாக இருப்பார். பிரபுபாதரும் கொஞ்ச நாள் இந்த சுதந்திர போராட்டத்தில் இருந்தார். அப்போ காந்திஜி தான் ஃபாலோ பண்ணுவார் பிரபுபாதர். இருந்தாலும் நேதாஜி பிடிக்கும் அவருக்கு. இந்த மாதிரி ஒரு நேதாஜி வந்து இந்த மாதிரி நிறையா லெக்சர்லாம் இதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அண்டர் கிரவுண்ட்லாம் இது பண்ணுவாங்க. ஒரு இடம் பிரபாவுடைய குரு மகாராஜா பார்க்க வந்திருக்கார் நேதாஜி. எவ்வளோ பிரம்மாச்சியை பிடிச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறார். குரு மகாராஜ் சொல்கிறார், இவங்கெல்லாம் எலும்பு தோலுமாக இருக்காங்க, இவங்க மேலே உன் கண்ணை போட்டுறாத. அவங்களாம் ஏதோ எலும்பு தோலுமாக ஏதோ இருந்துட்டு போகிறாங்க, அவங்க மேலே அவங்க கண்ணை போட்டுறாது. அவங்க இது உன்னுடைய இதுக்கு லாய்க்கு கிடையாது. அவங்க பாட்டுக்கு ஹரே கிருஷ்ணா ராமா சொல்லிட்டு உனக்கு நிறைய ஆள் வெளியே கிடைப்பாங்க, நீ அங்கே பார்த்துக்கொள்றாரு. ஓகே, எல்லா பாயிண்ட்டெல்லாம் இந்த இண்டிபெண்டன்ஸ் அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆக்சுவலாக இண்டிபெண்டன்ட் வாங்கினாலும் சுதந்திரம் வாங்கினாலும் நம்ம எப்படி தான் இருக்கிறோம், டிபெண்டாக தான் இருக்கும். we are not independent really. Are we independent? We are dependent only. We are dependent on so many things. நேச்சரை டிபெண்ட் ஆகிருக்கோம், நிறைய விஷயத்துக்கு நிறைய எல்லாரையும் டிபெண்ட் ஆகி தான் இருக்கணும். we are not independent actually. இப்போ என்ன பிரிட்டிஷ்காரங்க ஆட்சி நடக்கல, அவ்வளோதான், வேறு யாரும் ஆட்சி பண்ணுறாங்க. ஓகே, ஸோ we are always controlled only. ஓகே, அப்போ இருந்தால் கூட கொஞ்சம் நேர்மையாக இருந்தாங்க பிரிட்டிஷ்காரங்க, இப்போ அதோட கொஞ்சம் மோசமாக இருக்குது, சொல்ல முடியாது நம்ம இல்லையா. ஸோ அதனால் இண்டிபெண்டன்ஸ் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உண்மையான இண்டிபெண்டன்ஸ் எப்படி இருக்குன்னா, கிறிஸ்டியன் மேலே டிபெண்ட் ஆனால் தான் உண்மையான இண்டிபெண்டன்ஸ். இதுதான் நம்மளுடைய தத்துவம். அதுக்காக நம்ம சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் இது பண்ணக்கூடாதா, ஹிந்து கல்ச்சாரத்தை இது பண்ணணும், எல்லாமே இடம் பொருள் ஏவல் தான். ஓகே, அப்போ முஸ்லீம்காரங்க இந்த மாதிரி வராங்கன்னா அப்போ ஹிந்து சப்போர்ட் பண்ணுறோம், அவ்வளோதான். we are not against, பட் இது ஹையஸ்ட் ஃபிலாசபி. நம்ம புரிஞ்சுக்கணும் நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஓகே, பிஹெச்டி படிக்கும்போது அந்த பிஹெச்டியோட கருத்துக்களை படிச்சுட்டு இருக்கோம். அப்போ 1ஆம் கிளாஸ் கருத்தை சொல்லக்கூடாது. 1ஆம் கிளாஸ்லாம் ஹிந்துத்வா, நம்மலாம் ஹிந்து 1ஆம் கிளாஸ். we are சனாதன தர்மம், we are above. ஓகே, ஸோ அதனால் குரு மகாராஜ் என்ன சொல்கிறார், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வெறுக்கல அவருடைய குரு மகாராஜ் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு நிறைய ஆளுங்க இருப்பாங்க, தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம், யூ ஆர் அ டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம். அந்த பிளாட்ஃபார்ம் இந்தியன் நேஷனுக்கு சர்வ் பண்ணுறார், தட் இஸ் குட் ஒன்லி, இட்ஸ் நாட் அ பேட். ஆனால் இதோட அதிகமான மினிஸ்ட்ரியல் கேண்டிடேட் இவங்களாம். இந்த டிராஃப்ட் போடுவாங்கல்ல யூஎஸில், டிராஃப்ட் போட்டு டச் பண்ணக்கூடாது, எல்லாரையும் ஆர்மி கூடுவாங்க. ஆனால் இந்த மாதிரி மினிஸ்ட்ரியல் கேண்டிடேட் சொல்லிட்டு அந்த மாதிரி ரிலீஜியஸில் இருக்காங்கல்ல, அவங்கள டச் பண்ணக்கூடாது, அதெல்லாம் அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஆளுங்க இவங்கெல்லாம். அதனால் இவன் மேலே அவங்க கண்டுபட வேணாம் அப்படின்னு சொல்லி பக்தி சுதாகர் சிங் அவங்க தடுத்து விட்டுறாரு. நேதாஜி போயிடுறாரு, அந்த ஆசிரமத்தை விட்டு போயிடுறாரு. ஸோ அதனால் ஒரு பிராமணன் என்ன பண்ணுவார்னா, இந்த சோலை எப்படி கரை சேர்த்தலாம் அப்படின்னு தான் பார்ப்பார் பண்டிதர். ஒரு இடம் பக்தி சித்தாந்த ஸ்ரீகிருஷ்ணன் இருக்கும்போது அவருடைய டிசைப்பிளை வந்து சன்னியாசம் எடுத்துருப்பார். அவங்க வந்து ஒரு ஒய்ஃப் மாதாஜி வந்து இழுத்துட்டு போவாங்க, அந்த பிரபுஜி அந்த சுவாமிஜி இழுத்துட்டு போனோம், சன்னியாசத்தில் ஒன்றும் வேண்டாம் சொல்லி இழுத்துட்டு போனோம். அப்போ பக்தி சித்தாந்த சொல்லி அழுறார், சார் ஒரு சோலை வந்து காப்பாற்ற முடியலையேன்னு சொல்லிட்டு. இன்னும் அவங்களுடைய தலை வேறு மாதிரி இருக்கும். ஓகே, அதே மாதிரி நாரத முனிவரும் தக்ஷனுடைய 10,000 பசங்களை வந்து பக்தர்களாக மாற்றிடுவார். அவங்க உலகமே வேணான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சரி, இதெல்லாம் வந்து அவங்களே நம்ம கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது அவங்களெல்லாம். ஓகே, ஏன் நாட்டுக்கு உழைக்கலையா, குடும்பத்துக்கு உழைக்கலையா, அப்படி கிடையாது ஆக்சுவலாக. ஓகே, அதனால் டிஃப்ரெண்ட் நமக்கு புரிஞ்சது ஒன்று, சமதர்சனத்தில் பார்க்கணுங்க நமக்கு புரிஞ்சது ஒன்று. நம்ம என்ன சொல்லுவோம், தமிழ்நாட்டு மனிதர்களை சமதர்சனத்தோடு பார்க்கணும் அப்படி சொல்லுவோம், கரெக்டாக இல்லையா? அவங்க சம நோக்கம்னா எப்படின்னா, எல்லாரையும் சமமாக பார்க்கணும், பாம்பு எறும்பு மனிதர்கள் எல்லாரையும் சம, அந்த மாதிரி அவங்க சமநோக்கம். ஓகே, அதனால் இந்த சமநோக்கமே அப்சல்யூட் ட்ரூத்தில் இருக்கவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும், நமக்கு வேறு மாதிரி இருக்கும். நம்மளுடைய குறுகிய கண்ணோட்டத்தில் என்ன பண்ணுவோம், சமநோக்கு பார்ப்போம். இந்தியாக்காரங்களாம் ஒன்றா இருக்கணும், பாகிஸ்தான் எப்போ அட்டாக் பண்ணால் ரெடியாக இருக்கணும் அட்டாக் பண்ணுறதுக்கு, இதுவும் சமநோக்கு தானே. வி ஆர் லுக்கிங் அட் ஈக்குவலி ஆல் தி இண்டியன்ஸ். அவர் என்ன பண்ணார், அமெரிக்காவில் பிறந்த ஒருத்தன் அமெரிக்க பிரஜையானானா, அமெரிக்காவில் பிறக்கக்கூடிய ஒரு பசுவும் அமெரிக்கன் பிரஜை தான். அந்த பசுவை எப்படி நீங்கள் கொள்றீங்க அப்படின்னு பிரபுபாதர் கேட்குறார். இதுவும் சமநோக்கு. புரியுதா அவங்களுக்கு டிஃப்ரென்ஸு? அதனால் சமநோக்குங்கிறது சனாதன தர்மத்தில் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது. அதைத்தான் நம்ம ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணணும். மற்றதெல்லாம் அதுக்காக உடனே நான் போனேங்க, பஸ்ஸில் போயிட்டு இருந்தேங்க, ஒரு விநாயகரை கும்புற ஒரு பக்தன் உட்காந்து ஒரு ஆர்எஸ்எஸ்காரர், நான் அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணேன் கிருஷ்ணரை பற்றி. இது நம்மளுடைய வேலை கிடையாது, அவரை கன்வெர்ட் பண்ண நம்ம வேலை கிடையாது. அவர் ஒரு பிளாட்ஃபார்மில் இருக்கார், அவர் அப்படியே போட்டோம். ஓ வெரி நைஸ் வெரி நைஸ், வி ஆர் ஆல்சோ இன் இஸ்கான், வி ஆல்சோ ஜாயின் கிருஷ்ணா ராமா, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. அவரை நம்ம அங்கே கன்வெர்ட் பண்ண அவசியம் கிடையாது.
அதுதான் 4 பேரை பார்க்க ரெடியாக இருக்கணும். 4 பேர் தெரிஞ்சுக்கணும். பகவான், பக்தன், அறியாமையில் இருக்கவங்க, பொறாமையில் இருக்காங்க. யார் மாறுவாங்க நமக்கு தெரியணும். பகவான், பக்தன் 2 பேர் அல்டிமேட். பொறாமையில் அவர்கிட்ட போய் இந்த மாதிரி கூட பேசக்கூடாது. நீங்கள் இந்த மாதிரி வாங்க பண்ணலாம், யூ வில் நாட் லிசன். அறியாமையில் இருப்பாங்கல்ல, தே ஆர் டிஃப்ரெண்ட் பீப்புள். அறியாமையில் இருக்கவங்களாம் இப்போ நிறைய தெரிஞ்சதுன்னு நினச்சா அறியாமையில் இருப்பாங்களா? எனக்கு 3 பேரை தெரியும், எங்கள் வீட்டில் காயத்ரி மந்திரம் சொல்லுவோம், எப்போ பார்த்தாலும் நாங்கள் அப்படி தான் இருப்போம், ஆர்த்தடாக்ஸாக இருக்கோம். அப்போ அறியாமையில் இருக்காங்களா? இதில் இருக்காங்க அவங்க? எப்படி இருக்காங்க அவங்க? அறியாமை கிடையாது. தேர் இஸ் சம்திங் இன் த ஹார்ட். அவங்களுக்கு ப்ரீச் பண்ண முடியாது. நம்ம தேர் சம்திங் ஆல்ரெடி ஹேவ். அதுக்கு ப்ரீச் பண்ண வேலை ஆள் வருவாங்க. நம்மளுக்கு யாருன்னா இந்த ஒன்றுமே தெரியாமல் அப்பாவியாக இருக்காங்க, ஏன் கஷ்டப்படுறோன்னு தெரியலையே, நம்மளை மாதிரி எதுக்காக கஷ்டப்படுறோம் அப்படிலாம் தெரியலையே, அவங்களுக்கு நம்ம வி ட்ரை டு ஹெல்ப் தம். இது மாதிரி பண்ணுங்கள், நல்லாயிருக்கும், உங்களுக்கு சேன் பண்ணிங்கன்னா ட்ரை தே வில் ட்ரை ஆல்சோ. இதுதான் நம்ம வேலை. யார் அறியாமல் இருக்காங்களோ அவங்கள நம்ம கிருஷ்ணருக்கு லிங்க் பண்ணிவிடணும். ஓகே, அப்போ தெரிஞ்சவங்களை என்ன பண்ணுறது, அவங்கள யூஸ் பண்ணிக்கணும். 4 பேருக்கு சொல்லுங்கள், ஹரே கிருஷ்ணா பற்றி சொல்லுங்கள். அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, அல்ல ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே. நாங்கள் இப்படி தான் நாங்கள் படிப்போம் அப்படிம்பாங்க. சரி, ஓகே, நீங்கள் அப்படியே சொல்லுங்கள், எப்படியோ சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி விட்டுருணும், அவ்வளோதான். ஓகே, அதே மாதிரி சிவனை கும்பிட்றவங்க சிவனை நீங்கள் கும்பிடுங்க, அவ்வளோதான். we don't going to prove that Krishna is God, Shiva is not God. Okay, that is not necessary. அதே மாதிரி சில பேர் சிவ வைஷ்ணவாஸ் இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் ரொம்ப நல்லா படிப்பாங்க. அவங்கள போயிட்டு நீங்கள் 1000 முறை விஷ்ணு நாமத்தை சொல்கிறீங்க, இதை நீங்கள் ஒரு வட்டம் ராமா நாமம் சொன்னால் போதும், நீங்கள் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொன்னதே வேஸ்ட்டு. 3 வட்டம் ராமா சொன்னால் 1 வட்டம் கிருஷ்ணா சொன்னது. அப்போ நான் 1 வட்டம் கிருஷ்ணா சொன்னால் 3000 தடவை விஷ்ணு சஹஸ்ரநாமம் படித்த மாதிரி. நீங்கள் 1 வட்டம் படிச்சுட்டு இருக்கீங்க, நான் கிருஷ்ணான்னு சொல்லி பாருங்கள், உங்களோட முன்னால் போயிட்டுருக்கேன். இப்படியெல்லாம் பேசக்கூடாது நம்ம. ஓகே, இது மாதிரி நிறைய பேர் டிவோட்டிலாம் கேட்பாங்க, இப்படி நான் பேசலாமா போயிட்டு, அவங்க தெரியவே மாட்டேங்குது, அவங்க பின்னால் வந்துட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. ஓகே, அவங்க விஷ்ணு நாமத்தை சொல்லிட்டு இருக்காங்க. தே ஆர் இன் அ குட் பாத். ஓகே, we don't need to correct. Let them some path. Someone is correcting them. ஓகே, நமக்கு கேண்டிடேட் தனியாக இருக்காங்க, அதுக்கு கிருஷ்ணா லிங்க் பண்ணுவார். அந்த மாதிரி கேண்டிடேட் நம்மளை நாடி வருவாங்க. நம்ம பசங்க, பேர குழந்தைங்க, பசங்க, ஒய்ஃபு, ஹஸ்பண்ட், இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம், we can cultivate them. யாரையோ நம்ம தேடக்கூடாது, எங்கேயோ போயிட்டு. ஓகே, நமக்கு வீட்லேயே நிறைய பேர் இருக்காங்க கஸ்டமர்ஸ். ஓகே, பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்க, இப்போ பார்க்குறவங்க இருக்காங்க, வேலைக்காரங்க, இந்த மாதிரி எவ்வளோ பேர் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அதில் எவ்வளோ பேர் தேடுவாங்க, அந்த மாதிரி தான் பார்க்கணும். ஓகே, தனியாக நம்ம என்ன பண்ணக்கூடாது, கிளாஸ் எடுக்கணுங்கிறதுக்காக நம்ம இது பண்ணக்கூடாது, கூட்டம் செய்யக்கூடாது. அது ஆட்டோமேட்டிக்காக வந்தால் ஓகே. ஓகே, அதனால் ஒரு பண்டிதரோட வேலை என்னென்னா எல்லாரையும் ஈக்குவலாக பார்க்குறது தான் அவனுடைய இது, சமநோக்கு பார்வை தான் அவனுடைய வேலை. ஓகே, யாரையுமே ஏற்றத்தாழ்வு கூட பார்க்க மாட்டான். ஏன்னா இது யார்கிட்டேருந்து வருது, இது பகவான்கிட்டேருந்து வருது, பகவான் கிருஷ்ணாட்டேருந்து இந்த கேரக்டர் வருது. எப்போ நம்ம பகவானுடைய நாமங்களை சொல்ல ஆரம்பிச்சோமோ நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவோம், பகவானுடைய கேரக்டர் அப்படியே நமக்கு வந்துடும். ஓகே, we will become very good person, internally, externally, everything. ஓகே, அதனால தான் என்ன பண்ணுறாரு, யஸ்யாஸ்ம பக்தி பகவதி அகிஞ்சனா சர்வை குணை தத்திர சமாசதே சூரா ஹரா அதன ஹரா பக்த கடோ மகத்மனா மனோரேதாதி தாவத்தோ பகி. சொல்ல உண்டு. ஓகே, யாரெல்லாம் பகவானுடைய தொண்டனாக இருக்கானோ அவனுக்கு எல்லா விதமான நல்ல குவாலிட்டி வந்துடுமா. யார் அப்படி இல்லையோ அவங்களுக்கு எந்த விதமான குவாலிட்டி இருக்காது. ஏன்னா அவங்க மனம் போன போக்கில் போயிட்டு இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு சமநோக்கெல்லாம் பார்க்க முடியாது. சமநோக்கு யாரெல்லாம் பார்க்க முடியும், யுனைடெட் நேஷன் நடத்துகிற ஒரு அதிகாரியால் பார்க்க முடியாது. சமநோக்கு எல்லா கண்ட்ரியும் சேர்ந்தாங்க, நாங்கள் எல்லாத்தையும் பீஸ்ஃபுல் பண்ணத்துறோம், ஒன்லி டாக்கிங் தான். யூனிவர்சல் பிரதர்ஹுட் சமநோக்கு எப்போ வரும்னா, எப்போ கிருஷ்ணரை மையமாக வச்சுருக்கோமோ அப்போ தான் அவரால் எல்லாரையும் சமமாக பார்க்க முடியும். மேலும் மேலும் கிருஷ்ணன் மேலே நம்ம அன்பு பெருக பெருக எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடிய சக்தி நமக்கு கிடைக்கும். இல்லை நம்ம எவ்வளோ கிளவராக நம்ம ரீட் பண்ணி நம்ம மைண்டை ரெடி பண்ணாலும் we cannot see everyone equal. நம்மளால் பார்க்க முடியாது. எப்போ தான் பார்க்க முடியும், கிருஷ்ணரை மையமாக வைக்க தான் எல்லாரையும் சமமாக பார்க்க முடியும். இல்லை நம்ப முடியாது, நம்மளால் இந்த ஸ்லோகத்தை நம்மளால் கடைப்பிடிக்க முடியாது. ஒரு பிராமணரையோ இல்லை நாயை சாப்பிடக்கூடியவரையோ பசுவையோ நாயவோ
இந்த மாதிரி எல்லாரையுமே ஈக்குவலான பிளாட்ஃபார்மில் எப்போ நம்மளால் பார்க்க, அந்த பண்டிதன் யாருன்னா அதான் பகுனாம் ஜன்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்ததே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா. அவர் ஒரு மகாத்மா சுதுர்லமா, பல பிறவிகளுக்கு அப்புறம் அவர் வந்து வாசுதேவன் தான் கடவுள் அப்படின்னு வந்த அந்த பண்டிதன் தான் எல்லாரும் என்ன பண்ண முடியும், ஈக்குவலாக பார்க்க முடியும், இல்லைன்னா பார்க்க முடியாது. ஓகே, ஹரே கிருஷ்ணா. முடிச்சுக்கலாம் அதோட.